ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி தினம் ஒரு கணிதம்ன்ற சீரீஸை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்ட் 3 வீடியோஸ் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா டயஸ்ன்ற டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளுங்க. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள். 3க்கு எதிர்த்தளத்தில் உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. விச் நம்பர் இஸ் அன் ஆப்போசிட் பிளேன் ஆஃப் 3? அதாவது 3ன்ற நம்பருக்கு வந்து ஆப்போசிட் பிளேனில் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு டயஸ்லையும் பாருங்கள், ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது. 25, 25ன்ற ரெண்டு நம்பர் சேமாக இருக்குது. ஸோ இதை வந்து டைப் 1ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, டைப் 1ன்னு சொல்லுவாங்க. எப்படி சார் டைப் 1னா, அதாவது நமக்கு ரெண்டு டைஸில் வந்து ரெண்டு நம்பர் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பர் வந்து ஆப்போசிட்டாக இருக்குங்க. இதுதான் நமக்கான ரூல். இதில் பார்த்தீங்கன்னா டைப் 1, இதை தான் டைப் 1ன்னு சொல்லுவாங்க. அப்போ 3யோட ஆப்போசிட் என்ன வரப்போகுது? 4ன்னு வரப்போகுது. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின்ங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு டைஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரே ஒரு டைஸ் கொடுத்துட்டு 1, 5, 4ன்னு கொடுத்துட்ருக்காங்க. இது கொடுத்துட்டு 4ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 4ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலனா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜை போடுங்க. 8122431304 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா இந்த நம்பருக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க. உங்களுக்கான ஆன்சரை நம்ம கமெண்ட்டில் சொல்லிடலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரீஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கீங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் இந்த சீரீஸ்னு கொடுத்துட்டு AIPVAEன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதோட பொசிஷன் வேல்யூலாம் எழுதிடுங்க. ஏவோட பொசிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அதாவது ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டராக வரும். ஐன்றது பார்த்தீங்கன்னா 9th லெட்டராக வரும். பீன்றது பார்த்தீங்கன்னா 16th லெட்டராக வரும். விங்கிறது பார்த்தீங்கன்னா 22வது லெட்டராக வரும். ஏங்கிறது திருப்பி 1, ஈங்கிறது 5. நெக்ஸ்ட் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் நம்பரை வச்சு நம்ம லெட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பயுமே நமக்கு ஒரு சீரீஸை வந்து பார்த்த உடனே நமக்கு என்ன தோணணும்னா, கண்ணை மூடிட்டு டிஃப்ரென்ஸை மட்டும் பார்த்துருங்க. ஓகேங்களா, அப்போ 1ல் இருந்து 8 வரணும், 9 வரணும்னா நம்ம எதை ஆட் பண்ணியிருப்போம்? 8ன்ற நம்பரை ஆட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 9லேருந்து 16 வரணும்னா எதை ஆட் பண்ணியிருப்போம்? 9ஓட ஒரு 7 ஆட் பண்ணிங்கன்னா 16ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 16லேருந்து 6 ஆட் பண்ணும்போது 22ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா சார்? ஓகே சார், 22லேருந்து 1 எப்படி சார் வந்துச்சுன்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. நமக்கு மொத்தமே இருக்கிறது 26 ஆல்ஃபபெட் தான். நமக்கு 22லேருந்து 23, 24, 25, 26 அகைன் நம்ம 1ல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது ஏல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள்? 1, 2, 3, 4, 5. இப்போ 22லேருந்து 5 ஆட் பண்ணும்போது நமக்கு 1ன்னு கிடைக்குங்க. அதே மாதிரி 1ல் இருந்து 4 ஆட் பண்ணும்போது நமக்கு 5ன்னு கிடைக்கும். நீங்களே பாருங்கள், இப்போ சீரீஸை 8, 7, 6, 5, 4ன்னு வந்திருக்கு. அதாவது டிக்ரீசிங் ஆர்டரில் நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வரப்போகிற நம்பருக்கு நம்ம எதை ஆட் பண்ணணும்? +3 ஆட் பண்ணால் போதும். அப்போ 5 கூட 3 ஆட் பண்ணால் என்ன வரப்போகுது? 8ன்னு வரப்போகுது. கரெக்டுங்களா? 5 கூட 3 ஆட் பண்ணும்போது 8ன்னு வரப்போகுது. 8வது பொசிஷனில் வரக்கூடிய லெட்டர் பார்த்தீங்கன்னா ஹச்ன்னு இருக்குங்க. ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கை மட்டும் கொடுத்துட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை மட்டும் கொடுத்துருங்க. ஓகே சார், நீங்கள் எந்த நம்பிக்கையில் சார் உங்களோட சீரீஸை தினம் 5 கணிதம்னு சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கும். இங்கே பார்த்துக்கப்பா, பேஜ் நம்பரை மட்டும் பாரு. எத்தனாவது பேஜில் இருக்கணும்? 2615வது பேஜில் இருக்கும். நம்மக்கிட்ட ஒரு 3700 கொஸ்டின் இருக்கிற வாய்ப்பில் ஒரு 3500 கொஸ்டின் கிட்ட ஒரே PDF இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரோல் வேணால் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே அடித்தோம்னா எல்லா டாப்பிக்கான கொஸ்டினும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நம்மளோட வீடியோவை ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பாருங்கள். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா LCM HCF, இதில் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இப்படி 3500 பேஜுக்கு நமக்கு சிங்கிள் PDF இருக்குது. இதை வச்சு தான் நம்ம ஆர்டிஸ்ட் நோருக்க போகிறோம். இதில் பாருங்கள் ரேஷியன் ப்ரொபோர்ஷனில் இன்கம் டைப், அது நம்ம சப்டிவிஷன் வைஸ் வீடியோஸை போட போகிறோம். நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் தட்டி விட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. அடுத்த கொஸ்டினை பார்ப்போங்க. தங்கங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாப்பிக்லேருந்து கொண்டு வந்திருக்கோன்னா நம்பர் சீரீஸ். சார் ஏன் சார் ரீசனிங்கே கொண்டு வரீங்க? ரீசனிங்கே கொண்டு வரதுக்கு காரணம் இருக்குது தம்பி. 10 கொஸ்டின் ரீசனிங் கொஸ்டின் இருக்குது, மறந்துடாதீங்க. ஓகேங்களா, இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க. 1, 4, 6, 9, 11, 14, 16க்கு அப்புறம் 16க்கு அப்புறம் வரக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டு 16 நம்ம ஃபஸ்ட்டு நம்பரை நம்மளே எழுதிடலாங்க ஐயா. எழுதிட்டால் நம்ம கொஞ்சம் வேலை ஈஸி. 1, 4, 6, 9, 11, 14, 16ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன நம்பர் வரப்போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். எப்பயுமே நம்பர் சீரீஸு லெட்டர் சீரீஸ் ஆகட்டும், நம்பரை மாற்றிட்டு நம்பரோட டிஃப்ரென்ஸை நம்மளை கண்ணில் ஒத்திக்கிட்டு பார்க்கணுங்க. 1ல் இருந்து 4 வரணும் எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 3 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 4ல் இருந்து 6 வரணும் எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 2 ஆட் பண்ணியிருப்பாங்க. 6ல் இருந்து 9 வரணும் எதை ஆட் பண்ணியிருப்பாங்க? 3. அதே மாதிரி 9ல் இருந்து 11 வரணும்னா +2, 11ல் இருந்து 14 வரணும்னா +3, 14 to 16 +2. நல்லா பாருங்கள், +3 +2 +3 +2 +3
ப்ளஸ் 2ன்னு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன நம்பர் ஆட் பண்ணோம்? இப்போ பாருங்கள் 3ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடிஞ்சிருக்கு, 3ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடிஞ்சிருக்கு, 3ல் ஸ்டார்ட் ஆகி 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 3 ஆட் பண்ணுங்கள். 3 ஆட் பண்ண என்ன கிடைக்க போகுது? 16 + 3 19ங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. நான் என்ன கொஸ்டின் கேட்குறீங்கன்னா 19க்கு அடுத்து 2 நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் தட்டி விட்ருங்க பார்க்காம, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பட்டனை இன்னும் தட்டாமல் இருக்கீங்க தம்பி, தட்டி விட்ருங்க தம்பி, தட்டி விட்டு ஆன்சரை பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம 2Dயில் செமி சர்க்கிள்லேருந்து கொண்டு வந்திருக்குங்க, ஓகேங்களா? செமி சர்க்கிள் சர்க்கிள்னு போட்டிருக்குது, அதை கவனிச்சுக்காதீங்க. அரைவட்டத்திலேருந்து கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 28ன்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரைவட்டத்தின் சுற்றளவு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி நம்ம பெருசெல்லாம் போட போகிறதுல நமக்கு சுற்றளவுங்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 36/7R. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிமீட்டர் அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு, சர்க்கம்ஃபரன்ஸ்னு கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை சர்க்கம்ஃபரன்ஸ்னு கூட சொல்லுவாங்க. அரைவட்டத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 36/7R. சிம்பிளாக ஆருக்கு பதில் என்ன போட்டுடலாம்? 28ன்னு போட்டுடலாம், ஓகேங்களா? 28ன்னு போட்டுடலாம். 28 7ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஒரு 7 7 4 × 7 28. அப்போ 36யும் 4யும் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. அப்போ 30யும் 6யும் கூட்டினா நமக்கு 36ன்னு கிடைக்கும். இதை நான் 4ஆல் பெருக்க போகிறேன். அப்போ 4ஆல் 30 பெருக்குனா 120ன்னு கிடைக்கும். 4ஆல் 6 பெருக்கும்போது 24ன்னு கிடைக்கும். ரெண்டையும் கூட்டினா 144 தம்பி. அப்போ ஆன்சரு 144 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு 6 மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ யூனிட் மாறாது. 144 சென்டிமீட்டருங்கிற இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதோட ஏரியா எவ்வளோ வருன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 2Dயில் இருந்தால் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சிம்பிள். ஆர்க் அதாவது சர்க்கிளோட செக்டார் கேட்பாங்க. சர்க்கிளோட செக்டார்லேருந்து ஒரு கொஷின் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன கொஷினை வாசிச்சுக்கோங்க. ஒரு வட்டக்கோண பகுதியின் வில்லின் நீளமானது அதன் ஆரத்திற்கு, ஆரம்ங்கிறது ஆறுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஆர்க் லென்த் ஆஃப் ஏ சர்க்குலர் செக்டார் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஆர்க் லென்த்துங்கிறது எல்லுன்னு டினோட் பண்ணுவோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஆரம் ரேடியஸ்க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல் ஈக்குவல் டு ஆர் சொல்லியாச்சு, வச்சுக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? ஏரியா ஆஃப் த சர்க்குலர் செக்டார் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. நமக்கு ஆர்க் லென்த்து ரேடியஸ் தெரிஞ்சிச்சுன்னா வட்டக்கோண பகுதி ஏரியா ஆஃப் சர்க்குலர் செக்டாரோட ஏரியா பார்த்தீங்கன்னா LR/2ங்கிறதா நமக்கு ஃபார்முலா, ஓகேங்களா? இதில் என்ன சொல்லிட்டாங்க? எல்லும் ஆரும் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எல்லுக்கு பதில் என்ன எடுத்துக்கிறேன்? ஆறுன்னு எடுத்துக்கிறேங்க. இப்போ R × R/2ன்னு இருக்கும். நமக்கு அடிமானம் சேமாக இருக்க போது பவர்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? அடுக்குகளை ஆட் பண்ணிக்கலாம். எப்போது? பெருக்கல்ல இருக்கப்போ. பேஸ் சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணிக்கலாம். எப்போனா மல்டிப்ளிகேஷனில் இருக்கப்போ. ஆர் பவரில் எதுவுமே இல்லை சார்னா என்னன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ R²/2ன்னு மாறிடும். அப்போ சர்க்குலர் செக்டாரோட ஏரியாங்கிறது என்ன? R²/2, ஓகேங்களா? இப்போ சர்க்குலர் செக்டாருங்கிறது என்ன சார் அப்படின்னு கொஸ்டின் வரும், கரெக்டுங்களா? ஒரு சர்க்குலர் போர்ஷன் இருக்குது, அதை ஏதாவது ஒரு ஆங்கிளில் நம்ம கட் பண்ணுறது தான் நமக்கு சர்க்குலர் செக்டாராக இருக்கும். அதாவது இந்த போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த போர்ஷன் தான் சர்க்குலர் செக்டார்னு சொல்லுவாங்க. இதோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு வில்லின் நீளம் தெரிஞ்சிச்சுன்னா ஏரியாங்கிறதுக்கு LR/2ன்னு பார்த்துட்டோம். இதே நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் மைய கோணம் தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அதோட ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா θ/360 டிகிரி × πr². இதே தான் நமக்கு ஆர்க் லென்த் கேட்பாங்க. வில்லின் நீளம், வில்லின் நீளத்துக்கான ஃபார்முலா என்ன சார்னா θ/360 டிகிரி × 2πr. இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலா இருக்குது. வட்டக்கோண பகுதியின் சுற்றளவுன்னு கேட்பாங்க. சர்க்குலர் செக்டாரோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்பாங்க. அதாவது இந்த போர்ஷனை அப்படியே சுற்றி வர்றதா நமக்கு சுற்றளவு, கரெக்டுங்களா? இங்கேருந்து இந்த போர்ஷன் வந்து ரேடியஸ் R டிஸ்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து R இருக்கும். இந்த கர்வ்டு போர்ஷன் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்க் லென்த், வில்லின் நீளம்னு சொல்லுவாங்க, L. அப்போ நான் இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கர்வ்டு போர்ஷனுக்கு வரக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன்? R டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன். ப்ளஸ் இந்த கர்வ்டு போர்ஷனை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்திருப்பேன்? L டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன். ப்ளஸ் இந்த கர்வ்டு போர்ஷன் இந்த இடத்துலேருந்து திருப்பி சென்ட்ரல் பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன்? R டிஸ்டன்ஸ் வந்திருப்பேன். அப்போது நமக்கு R + R என்னவா மாறிடும்? 2Rன்னு மாறிடும். ஆர்க் லென்த்து இருக்குது L+2R அப்படின்றதான் ஏரியா ஆஃப் சர்க்குலர் செக்டாரோட பெரிமீட்டர், வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு காண்பதற்கான ஃபார்முலா L+2R. நமக்கு
மொத்தம் 4 ஃபார்முலா இருக்குது வட்டக்கோண பகுதியில். நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்க் லென்த் வில்லின் நீளம் தெரிஞ்சுன்னா LR/2ங்கிறது ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நமக்கு சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? θ/360 × πr². ஆர்க் லென்த் எல்லுங்கிறது ஆர்க் லென்த் சொல்லுவாங்க. வில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? θ/360 × 2πr. இதே இது நமக்கு சுற்றளவு கேட்பாங்க. சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? L+2r அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா r²/2. ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம தினம் ஒரு கணிதம்ன்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. 3500 கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக டெய்லியும் 5 கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்க போது, நிற்காமல் இருக்க போது. டெய்லி நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா தட்டி விட்ருங்க. 8 மணிக்கு நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிடுவோம் காலையில். ஓகேங்களா? தேங்க்யூ. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.